கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம போகலாம் வேகமாக. இந்த நாளின் செய்திக்காக யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறதென்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? போதும். இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம். நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? பாருங்கள், இன்றைக்கி சபை தேவ பிள்ளைகள் போயிட்டுருக்க ரூட்டு வித்தியாசமாக இருக்குது. நானும் சில நேரம் அந்த வழியில் போயிடுறேன். ஆனால் அதை இப்போ உணர்றேன். எப்படின்னா, நாம் எதுக்கு சபைக்கு வரோம் சொல்லுங்கள்? எதுக்கு சபைக்கு வரோம்? ஒரே காரியத்துக்காக தான் வரோம். சொன்ன எதுக்கு வரோம்? ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை காத்து கொண்டு பரலோகத்துக்கு போகணும். அதுதான் ஒன்று. ஒன்று மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. எப்படி பிரமாணம் 2 அதே மாதிரி நம்முடைய காரியமும் 2. என்ன பிரமாணம்? ஒரு இடத்தில் அன்பு கூறுவது போல் அது ஒன்று. இன்னொன்று என்னது? அதுக்கு முன்னாடி முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும், 2வது மற்றொரு இடத்தில் அன்பு கூறணும். இது 2 தான் பிரமாணம். இதே மாதிரி நம்ம சபைக்கு வர காரணமும் 2 இருக்குது. என்ன காரணம்? ஒன்று, நாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தால் தான் உபதேசம் கேட்டு வசனம் கேட்டு ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு இழக்காமல் இருக்க முடியும், பாவ உணர்வடைய முடியும், பரிசுத்த ஆவியை பெற முடியும். ஸோ சபைக்கு வர்றது எதுக்கு? ஒன்லி சால்வேஷன். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லுங்கள்? அதில் மறுபக்கம் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி தண்டவாளத்துக்கு 2. இன்னொரு சைடு என்னது? இன்னொன்று, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். இதான். இதுக்கு மட்டும்தான் நம்ம சபைக்கு வரோம். ஹல்லேலூயா. இப்படி சபைக்கு வரும்போது நம்மளை வியாதி குணமாயிடும், தரித்திரம் மாறிடும், வேலையில் உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும், எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இதை நம்ம செய்யும்போது நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் நம்முடைய விளைவு நல்லா தான் இருக்கும். சரியா? விதை நல்லா இருந்தால் என்னது? மரம் நல்லா, அது என்ன மரம் விதைச்சோம் விளைக்கும்ல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நோக்கத்தில் தான் சபைக்கு வரணும். நான் என்ன செய்யணும்? என் ஆத்துமாவை நான் தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இயேசுவை நான் சொல்லணும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவை அறியணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒரு பாரத்தில் நம்ம சபைக்கு வரோம். ஒன்று. நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்க என்ன சொல்லணும்? சத்தியத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை சொல்லணும். அப்படி தானே? அப்படியா இல்லையா? என்ன சொல்லணும்? ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை சொல்லணும். அப்புறம் வேறு என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாத புதுசாக சபைக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த 2 காரணம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் நான் என்ன செய்யணும்? பேசணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நான் பேசணும். இதான் என் வேலை. உங்களுக்கும் 2 வேலை, எனக்கும் 2 வேலை. வேறு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. ஆனால் நீ எப்படி போயிட்டுருக்குன்னா, கர்த்தர் உனக்கு கார் தருவார், வீடு தருவார், இடம் தருவார், கல்யாணம் பண்ணுவார், பிள்ளை சுகப்பிரசவமாக பிறந்துடும், அப்படி இப்படின்னு இதே வேலை தான் நடந்துன்னு இருக்குது இப்போ பிரசங்கத்தில். என்ன கிடையாது, வேறு எதுவும் ஃபுல்லாக இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஊழியக்காரங்க, நானும் சேர்த்து. விசுவாசிகள் என்ன எண்ணத்தில் சபைக்கு வராங்க? இதில் சரியாயிடாதா, அது சரியாயிடாதா, அது இது கிடைக்காதா, அது கிடைக்காதான்னு உலக காரியங்களுக்காக தான் வராங்க. ஆனால் இதெல்லாம் தப்பு. ஹல்லேலூயா. இது நம்முடைய நோக்கம் கிடையாது, இது நம்முடைய வழி கிடையாது, இது வழி அல்ல. ஹல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவி தேவாலயத்து உள்ள வசனம் சொல்லுது, அவன் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறான். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் வெளியே நின்று மார்பில் அடித்து ஜெபம் பண்ணுறான், அவன் வெளியே நிற்கிறான், நீதிமானாக இருக்கிறவன். பாவி எங்கே நின்று ஜெபம் பண்ணுறான்? உள்ளே போய் ஜெபம் பண்ணுறான். நான் சொல்ல புரியுதா? ஒருத்தன் உள்ளே போய் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அவன் பாவி அப்படின்றார். தேவாலயத்துக்கு உள்ளே போல வெளியே நின்று ஒருத்தன் என்ன செய்கிறான்? மார்பில் அடித்து என் மேலே கிருபையாக இருங்கன்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு ஆயக்காரன். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? அவன் நீதிமானாக திரும்பி போகிறான். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நோக்கத்தில் சபைக்கு வரோங்கிறத நம்ம என்ன செய்யணுங்க? கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? நமக்கு இந்த உலக பிரகாரம் லௌகீகமான காரியங்கள் எல்லாம் என்னது நம்மளை என்ன செய்யாது? பரலோகத்துக்கு கொண்டு போகுது. அதெல்லாம் தானாக நடக்கும். நமக்கு என்ன நடக்கணுமோ, என்ன உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். விரும்புறதெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நம்மளை துக்கப்படுத்த மாட்டார், நம்மளை வியாதிக்குள்ளே கொண்டு போக மாட்டார், நம்மளை தரித்திரத்தில் விட மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் நம்ம என்ன நம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னவாக இருக்கணும்? ரட்சிப்பு, சால்வேஷன், நித்திய ஜீவன், பரலோகம்,
பரிசுத்த ஆவி. அந்த மாதிரி ஒரு ஆசைகள் நமக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த பைபிள் இந்த வசனம் சொல்லி பாருங்கள், நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காராம்? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று அறிகிறீர்களா? அப்போ நம்மகிட்ட வாசமாக இருக்கிற ஆவியா நம்மகிட்ட எப்படி இருக்காராம்? நம்ம மேலே வைராக்கியமாக இருக்காராம். நம்ம மேலே எப்படி இருக்காராம்? வாஞ்சியாக இருக்காராம். இங்கே என்ன, எதுக்காக நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கார், என்ன வாஞ்சியாக இருக்காருன்னா, முன்னாடி வசனம் சொல்லுது பாருங்கள். என்ன வசனம் வந்து, விசுவாசத்தில் எப்படி அவன் கூப்பிடுறான்? நம்ம எப்படி பேசுவோம்? பேசும்போது சகோதரர்களே சகோதரிகளே எப்படி தானே பேசுவோம்? நமக்குள்ளே பேசும்போது ஒரு பாஸ்டர் விசுவாசி எப்படி பேசுவார்? பிரியமான சகோதரர்களே அப்படிதான் பேசுவோம். ஆனால் அந்த பாஸ்டர், யாக்கோபு ஒரு பாஸ்டர் தான், ஒரு ஊழியக்காரன் தான். அவன் விசுவாசி எப்படி பேசுகிறான்? பாசிங்க, விபச்சாரரே விபச்சாரிகளே. என்ன சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான்? விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படி பேசுகிறான். ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னா, நீங்கள் என்னவா இருக்கீங்க? உலக சிநேகமாக இருக்கீங்க. பைபிள் சொல்லுது யோவானில், இந்த 1 யோவானில், ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இயேசுவே யோவான் 17 சொல்வார், நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தேன். நான் உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறார்? ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார். நீங்கள் பழைய ஏற்பாடு ஏசையா பழைய ஏற்பாடு புத்தகங்களை படித்தோட தேவன் அடிக்கடி திட்டுவார், விபச்சாரம் பண்ணுறீங்க, விசித்தனம் பண்ணுறீங்கன்னு திட்டுவார். அதே ஸ்டைலில் தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? திட்டுறாரு விசுவாசியில். இந்த யாக்கோபு யாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கு கூட பிறந்தவன். யார் இந்த யாக்கோபு? சரியா? எருசலேம் சபையில் மூப்பனாக இருந்தவன், முக்கியமான ஒரு ஆள் தான் யார்? யாக்கோபு. இவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த வேர்லி மைண்டட் பீப்புளுக்கு தான் பேசுகிறாரு. உலக எண்ணங்களில் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்களே, அன்ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்களா, அவங்களுக்கு பேசுகிறாரு. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க? உலக சிநேகமாக இருக்கீங்க. ஒருவன் உலகத்துக்கு சிநேகமாக இருந்தால் அவன் என்னவா இருக்கானா? தேவனுக்கு என்னவா இருக்கானா? தேவனுக்கு பகைங்கனாக இருக்கிறானா? நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எப்போவும் எப்படி இருக்கணுமா தெரியுமா? எண்ணங்கள், நீங்கள் காலையில் எழும்புகிறோம், நம்ம எழும்பினோடனே எண்ணங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எழும்பின உடனே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்புறம் வேதம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாசித்த வேத வசனத்தையும் என்ன செய்யணும்? நான் பண்ண ஜெபத்தையும் நினச்சி அப்படியே தேவனோட என்ன செய்யணுமே? அப்படியே கனெக்டிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எப்படி வேலைக்கு போகும்போது இந்த வசனம் பேசிச்சு பார்த்தீங்களா? நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்திலே போகணும். போகும்போது பரிசுத்தமாக போகணும். பஸ்ஸில் போனோம், பைக்கில் போனோம், காரில் போய்ட்டு போகணும். தீட்டு போட்டுறக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாக செய்யணும். அங்கே என்ன செய்யணும்? தாழ்மையாக இருக்கணும். அங்கே வந்து இயேசு வெளிப்படுத்தணும். அப்போ நம்ம எப்போதும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை வந்து தேவனுடைய பிள்ளையாகவே காண்பிக்கிறாரு. நம்ம அங்கே வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருக்குது? எப்போதுமே பரிசுத்தம், பரலோகம், அந்த மைண்டட்லேயே நம்ம ஃபுல்லாக இருக்கிறோம். நம்ம வேலை நடக்குது. எப்படி நடக்குது? நம்ம எல்லாம் வேலையை உற்சாகமாக செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் நடந்துட்டோம்னா உள்ளே என்ன ஓடிட்டு இருக்குது? உள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு? நம்முடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது? இன்னைக்கு படித்த வசனம் சூப்பராக இருக்குப்பா. என்ன வசனம் பாரு, நீ கேட்டாய் நான் கொடுத்தேன். ஏதோ ஒரு வசனம் படிச்சிங்க நீங்கள், அதானே? என்னை நோக்கி கூப்பிட்டாய் நான் உனக்கு மறுமொழி கொடுத்தேன். ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிங்க பைபிளில். அப்படி உங்களுக்கு என்னவா இருக்குது? அந்த வசனம் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்படிங்க அதே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. நீ பயப்படாதே. ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிங்க காலையில், அது உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களை அப்படி பேசிகிட்டே இருக்கும் கூட. அந்த வசனம் உங்களை என்ன பண்ணி பேசிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி இல்லாமல் எழும்புறீங்க, ஜெபிக்கலை, வேத வாசிக்கலை, அல்ல கடமைக்கு ஜெபம் பண்ணோம், கடமைக்கு ஏதோ ஒன்று படித்தோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே மறந்துட்டோம். என்ன படித்தோங்க இதை மறந்துட்டோம், என்ன ஜெபம் பண்ணோங்க இதை மறந்துட்டோம். அப்படி என்ன பண்ணோம்? வேலையை போனோம், கண்டட இப்போ சைடில் ஒரு போஸ்ட்டை பார்த்தோம், மொபைல் எடுத்து நோண்டிகிட்டு இருந்தோம், அங்கே நியூஸை படித்தோம், எதை படித்தோம், அப்படி போகிறோம், வேலையை போகிறோம். இப்படியே லோடெல்லாம் எப்படி லோட் ஆகிட்டு இருக்கு நம்ம மைண்டு? ஃபுல்லாக உலகம், ஃபுல்லாக என்ன சொல்லுங்கள்? உலகம். வீட்டுக்கு வந்த அப்புறம் ஜெபம் பண்ணலாம்ல, அப்புறம் ஒன்றும் இல்லை, ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. நைட்டு குடும்ப ஜபம் பண்ணும்போது கடமைக்கு உட்காந்து அப்படின்னு ஒரு பாட்டை பாடி அப்படி சூப்பர். இது இப்படி இருந்தால் பைபிள் சொல்லுது என்னது? விபச்சாரம், என்னது? தேவனுக்கு பகை சொல்லுது. நம்ம இடத்துல இருக்க ஆவியானவர் என்ன வைராக்கியமாக இருக்காருன்னா, அவர் இயேசுவை நம்ம நேசிக்கணும், தேவனை நம்ம நேசிக்கணும், ஆவியானவர் மேலே நம்ம என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் அவர் நம்மளை விரும்புகிறாரு, நம்ம அவரை நேசிப்போமான்னு ஏங்குறாரு. அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த ஆவியான் என்ன வைராக்கிய வாஞ்சியார் நம்ம எப்படி இருக்காராம்? என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அங்கே வந்து மோவாப் என்ன பண்ணுறான்? கூலி பொருத்தி ஒருத்தனை கூப்பிட்டு வரான் பிள்ளையாமல். அவன் என்ன பண்ணுறான்? அவன் சபிக்கிறான். அதானே? சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு?
இல்லை, பிடிவாதமாக என்ன பண்ணுறாரு? அவள் ஆசீர்வதிக்கிறார். அப்படி தானே? ஏன் அப்படி பிடிவாதமாக ஆசீர்வதிக்கிறாரு? தேவன் எப்போதுமே தன் பிள்ளைகள் மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம மேலே ஆண்டவர் எப்படி இருக்காரு? வைராக்கிய வாஞ்சியாக இருக்குது. நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர், நம்ம மேலே பிரியமாக இருக்கார். நம்ம எப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது, நம்ம சினிமா பார்த்துடக்கூடாது, நம்ம டிவி சீரியல் பார்த்துடக்கூடாது, நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போயிடக்கூடாது, என்னது நம்ம வந்து அசுத்தமான ஒரு யூடியூப் சேனலில் போயிடக்கூடாது, நம்ம தேவையில்லாத உலகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, நம்ம அசுத்தமாகக்கூடாது, தேவனை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார். ஹல்லேலூயா. நமக்கு இது புரியுதா? ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு விளங்குதா? அப்போது நாம் இன்றைக்கி எதை குறிச்சிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகார கடைசி வசனத்தில், தேவையானது ஒன்றே. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார் ஆண்டவர், முதலாவது தேவராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ நாம் நமக்குள்ளே வாசம் பண்ணுற ஆவியானவர் எண்ணத்தில் நமக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. என்ன உட்காந்துருக்காரு சொல்லுங்கள்? நீங்கள் பைபிளில் நேற்று 2 நாளாக ஒரு கேள்வி கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு நான் கேட்டேன். வெள்ளிக்கிழமை கேட்டேன், சனிக்கிழமை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? பைபிளில் இருக்குது யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்குது அப்படின்னா, பைபிளில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க பேர் தான் அங்கே இருக்குமா. ஹல்லேலூயா. உண்மையான சபை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க பரிசுத்தவான்கள். ஆராதனை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறவங்க உண்மையான விசுவாசி கிடையாது. ஆராதனை முடிஞ்சிட்டு ஊழியத்துக்கு போகிறவங்க தான் உண்மையான விசுவாசி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதான் சபைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டே வந்து காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இந்த காஸ்பல் அறிவிக்கிறவங்க பிலிப்பியர் 4:3 வாசிங்க. சுவிசேஷ ஊழியத்தில் என்ன பண்ணுறாங்க? பவுல் கூட இருக்கிறாங்க. அவங்க பேர் எங்கே இருக்குன்னு பவுல் கன்ஃபார்மாக சொல்கிறாரு, ஜீவ புஸ்தகத்துக்கு சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஓகே. இந்த உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3ஐயும் ஜெயிக்கிறவங்க தான் யார்? ஜெயங்கொள்கிறவங்க. இவங்க பேர் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? கிறுக்கி போட மாட்டாருன்னு வாசிக்கிறோம். இவங்க என்ன பண்ண மாட்டார்? யாருடைய பேரை கிறுக்கி போட மாட்டார்? ஜெயிக்கிறவங்க. எதை ஜெயிக்கிறவங்க? மாமிசத்தை, உலகத்தை, பிசாசை. இந்த 3ஐயும் ஜெயிக்கிறவங்க தான் ஜெயங்கொள்கிறவங்க. அவங்க பேர் என்ன செய்யப்படாது? கிறுக்கப்படாது. ஓகேவா? அப்போது இந்த பைபிளில் வந்து சுவிசேஷ ஊழியம் செஞ்சவங்களை குறித்து அவங்க பேர் இருக்குன்னு ஏசப்பாவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் 70 பேர் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவங்க ஜெபம் பண்ணோடனே பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. பிசாசு மின்னலில் போன வானத்துக்கு கீழே விழுது. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு போனவங்க 70 பேர் போனாங்கள்ல, அவங்க திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்க? நாமத்தில் பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பா என்ன ரிப்ளை பண்ணுவார்னா, நீங்கள் பிசாசு ஓடுனதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ சுவிசேஷ பாரம் அப்படிங்கிறது தாங்க ஒரு விசுவாசியினுடைய ரட்சிப்பின் அடையாளமே. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எங்கே போவோம்? பரலோகத்துக்கு. ரட்சிக்கப்படலைன்னா நரகத்துக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போகிறோம். நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஹவுஸ் ஓனரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட படித்தவங்க எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கானோ நமக்கு தெரியும். சரி, ஓகே. அவங்க ரட்சிக்கப்படலைங்கிறத குறித்து நமக்கு என்ன இருக்குது? அவங்க ரட்சிக்கப்பட நரகத்துக்கு போவாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு கல் நெஞ்சம், இந்த அளவுக்கு ஒரு இரக்கம் இல்லாமல் இருக்கிற அப்படி பரலோகத்துக்கு போவாங்க. நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிடுறோம். அதுதான் ஏசப்பா அழகாக ஒரு ட்விஸ்ட் வச்சார். நீ காஸ்பல் அறிவிச்சேன்னா தான் உன் பேர் இருக்குது. ஹல்லேலூயா. அல்லது அதுக்கு வேறு அந்த ஆதாரமும் பைபிளில் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அந்த சமாரியா ஸ்திரீ பாருங்கள் என்ன பண்ணுறா? பேர் சமாரியா ஸ்திரீன்னு தான் பைபிளில் இருக்குது, ஆனால் பரலோகத்தில் பேர் இருக்குது. அந்த சிறுபெண் நாகமானுக்கு அறிவிக்கிறா. அந்த சிறுபெண் தான் பைபிளில் இருக்குன்னா பேர் பரலோகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு அறிவிக்கிறோம் சொல்லுங்கள்? சபையில் வந்து நீங்கள் வீட்டில் பைபிள் படிக்கலாம் கூட, சபையில் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது? குரூப்பில் போட்டு விட்றாங்க, இந்த வசனத்தை படிக்கணும். நீங்களாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியல விட சபையில் ஒரு வாய்ப்பு இருக்குது. 3 மணிக்கு வாங்க, வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி சபை அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குது இல்லை? நீங்களும் என்ன செய்யணும்? காஸ்பல் நம்மளாம் அறிவிக்கணும். காஸ்பல் அறிவிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை அடையாளப்படுத்தி கொள்வது. நம்ம பேர் அங்கே இருக்குது, நம்ம எப்படி கன்ஃபார்ம்? பைபிள் அப்படி சொல்லுது. பைபிள் வேறு எந்த ஆதாரமும் இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் வருமோ வராதா? இருக்குதா இல்லையா தெரியலையா? அப்போ என்ன செய்யணும்? எப்படி உறுதிப்படுத்திக்க முடியுது? அந்த 70 பேருக்கு ஏசப்பா சொல்கிறாரு. அப்புறம் பிலிப்பியர்லாம் அழகாக சொல்கிறான், அவங்க பேர் அங்கே இருக்குது. எப்படி கன்ஃபார்ம்? அவங்க பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குன்னே சொல்கிறான். ஏன்?
சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பாடுபட்டவங்க. பவுல் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வந்து நிறைய பாடுபட்டான். அது கூட நிறைய பேர் கூட இருந்ததுனால சொல்கிறான், அவங்க இப்போ என் கூட பாடுபட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பேர் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது சொல்கிறான். இதை கடைசி வரைக்கும் யார் காப்பாற்றிக்கிறா? ஜெயிக்கிறவங்க. எப்படி ஜெயிக்கிறவங்க? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3. உலகம் என்னது? உலகத்தின் வேர்ல்டு சிஸ்டம். இந்த வார்த்தையே வந்து பைபிளில் கோஸ்மாஸ் அப்படிங்கிற கிரேக்க வேர்டு தான் இருக்குது. கோஸ்மாஸ்னால் KOS என்னது MOS கோஸ்மாஸ். கோஸ்மாஸ்ன்ற ஒரு வேர்டு தான், கிரீக் வேர்டு அது. கோஸ்மாஸ்னால் அதுக்கு வந்து என்ன மீனிங்னா வேர்ல்ட்லி சிஸ்டம், அதான் மீனிங். இதுக்கு உலகத்தின் என்னது சிஸ்டம், உலக அமைப்பு, உலக சிஸ்டம், உலக பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய ஒரு கலாச்சாரம். இதுதான் அது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபில். அப்போ பாருங்கள், இந்த உலக காரியங்களில் சிக்கிக்கொண்டு உலக பிரகாரம் உலகத்தை போல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அதை ஜெயிக்கணும். அப்புறம் நம்முடைய மாம்ச இச்சைகளை நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் என்னது? பிசாசை ஆராதிக்காமல் பிசாசு வழிபாடுகளுக்கு விலகிடணும். இந்த 3ஐயும் ஜெயிக்கிறவங்க தான் யார்? ஜீவ புஸ்தகத்தில் இருப்பாங்க. அவங்க பேர் இருக்கும். அவங்க பேரை கிறுக்கி போட மாட்டார். ஏன்னா ஊழியத்துக்கு போனால் கூட என்ன செய்வாங்க? அவங்க ஒரு ஊழியத்துக்கு போகிறன்னு பேருக்கு போயிட்டு என்ன செய்வாங்க? இதை ஜெயிக்காமல் இருப்பாங்க. அதனால் ஏசப்பா போய்ட்டு சொல்கிறாரு, நீ அதை செய்கிறனா என்ன பண்ணுவ? நீ மாம்சத்தை ஜெயிப்ப, பிசாசை ஜெயிப்ப, உலகத்தை ஜெயிப்ப. அப்படி ஜெயம் கொண்டா தான் என்னது உன் பேர் என்னது கிறுக்கி போடப்படாதுன்னு சொல்லி ரெவலேஷனில் வாசிக்கிறோம். ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ ஏதாவது விதத்தில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வேலை தாங்க அழைப்பு. வேலை தான் அழைப்பு. நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா என்ன வேலை செஞ்சாலும் அந்த இப்போ நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், என்ன செய்கிறேன்? வசனத்து சபையில் வந்து போதகராக இருக்கே வேலை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்டக்டரா, அது ஊழிய அழைப்பு தான். அதை வச்சு நீ என்ன ஊழியம் பண்ணணும். நீ ஒரு கடையில் ஒர்க் பண்ணி அந்த கடையில் நீ வர்ற கஸ்டமர்கிட்ட நீ பேசுகிற பற்றி அது ஊழிய அழைப்பு தான். அப்போ என்ன வேலை சொந்தமாக பண்ணுறீங்களா? யாரையும் சந்திக்கிறீங்க, அவங்கள நீங்கள் இயேசு பேசுவீங்க. அப்புறம் எந்த வேலைக்கு போனால் கூட என்ன செஞ்சாலும் அந்த வேலைங்கிறது தாங்க நம்முடைய ஊழிய அழைப்பு. மறந்துடக்கூடாது. அது என்ன பண்ணுறது? அதை வச்சு தான் நம்ம காஸ்பல் சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இயேசு அறிவிக்கிறோம். அப்படின்னு வெளியில் நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அந்த வேலையை யார் கொடுத்தா நமக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த வேலையை எனக்கு ஏசப்பா கொடுத்தாரு. அது நீங்கள் பார்க்குற வேலையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்களே ஏற்படுத்திட்டீங்களா? சொல்லுங்கள். இந்த வேலையை எனக்கு நான் ஏற்படுத்தலைங்க, ஏசப்பா தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் வேலையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களா? ஏற்படுத்தலை, ஏசப்பா தான் கொடுத்தாருன்னா அதில் ஒரு ஊழியம் இருக்குது. அதில் வந்து ஆத்துமா நீங்கள் சந்திக்க முடியும். நீங்கள் ஒரு அப்படி சந்திக்கலாம். அதில் என்ன பண்ணலாம்? தனியாக என்ன பண்ணலாம்? நீங்கள் சண்டே ஆண்டவரை குறித்து பேசலாம். நண்பர்களிடத்தில், பக்கத்தில், சொந்தக்காரங்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட என்ன செய்யலாம்? ஆண்டவரை குறித்து பேசலாம். நம்ம மதம் மாற்ற போகலை. என்ன செய்கிறோம்? மனம் மாறுதல் தானே. பாவத்திலேருந்து வெளியில் வா. உனக்காக ஒரு தேவன் மரிச்சார், அவர் பாவத்தை மன்னிப்பார். உன் சாபத்திலேருந்து என்ன செய்ய வெளியில் வர முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இது செய்கிறோம் பார்த்தீங்களா? ஏன் நம்ம செய்கிறோம்? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை நம்மக்கிட்ட பேசுகிறார், நம்ம செய்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போது இந்த வசனங்கள் சொல்கிறது பாருங்கள், நிறைய வசனங்கள் பைபிளில் இருக்குது. எப்படி ஆவியானவர் வந்து வாஞ்சியாக இருக்கிறாருன்னு எண்ணாகமத்தில் மட்டும் கிடையாது, பைபிளில் நிறைய இடத்துல. நீங்கள் ஆதியாகமத்தில் கூட பார்த்தீங்கன்னா 8:21 இனி நான் மனுஷனை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இனிமேல் என்ன மனுஷனை அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். நிறைய இடங்களில் நீங்கள் பைபிளில் படிப்பீங்க. தேவனுடைய ஆவியானவர், தேவன் தான் தம்முடைய ஆவியால் தான் வசனத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா யோவான் 6:63 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு பேசுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு வாசிக்கிறோம். அப்போ தேவன் எங்கெல்லாம் பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவோட வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசும்போது என்ன சொல்வார்? ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பேசுகிறது இயேசு தானா? அந்த இயேசு என்ன சொல்லுவார் சொல்லும்போது? அது வந்து ஆவியானவர் தான் என்னை கொண்டு பேசுகிறாருன்னு. அதானே? அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என்ன எதிர்பார்க்காரு? நாம் இந்த உலகத்தை நேசிக்காமல் இருக்குன்னு எதிர்பார்க்காரு. என்ன எதிர்பார்க்காமல் இருக்குன்னு நினைக்கிறாரு? உலக சிநேகம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் மொபைல் போதும்னா ஃபியூச்சர் மொபைல் போதும், அதானே? ஆனால் எல்லோரும் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நானும் ஆண்ட்ராய்டு வாங்கணுங்கிறது பேர் உலக சிநேகம். நான் சொல்ல புரியுதா? அந்த ஒரு பர்பஸே இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்வாங்க? அந்த பர்பஸே இருக்காது, ஆண்ட்ராய்டு உபயோகிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உட்காந்துருப்பாங்க, குடும்பஸ்திரியாக இருப்பாங்க, எந்த வேலையும் இருக்காது. வீட்டில் துணிஞ்சோ போடுறதும் பெருக்கிறதும், வீடு தான் பார்க்குறது தான் வேலை, வேறு வேலை கிடையாது. ஆனால் என்ன மொபைல் வச்சுருப்பாங்க? ஆண்ட்ராய்டு வச்சுருப்பாங்க. அது அவசியம். அது வச்சு நான் Zoom மீட்டிங் வரணும், அதுக்கு வேணால் பரவாயில்ல, தப்பு சொல்ல. என்ன பர்பஸ் நமக்கு சில அந்த பர்பஸே இருக்காது. என்ன பண்ணுவாங்க? அவன் நோட்டிக்கினே இருப்பாங்க. ஏன்னா அது மேலே ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து ரொம்ப சூப்பர் அட்வான்ஸாக ஒன்று மொபைல் ஆகணும் ஆசைப்படுவாங்க. இது மாதிரி உலகத்தில் ஒரு சின்ன மொபைல் விஷயமா இருக்கலாம், வேறு என்னவாக இருக்கலாம், வேறு ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூமாக இருக்கலாம். நான் என்ன செய்யணும்? நமக்கு இந்த மாதிரி போதும், இந்த ரேட்டில் வந்து ட்ரெஸ்ஸு போதும். இல்லை, அவங்க எடுத்த புடவை வந்து இப்படி இருந்துச்சு, நான் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? காஸ்ட்லியாக என்ன பண்ணுறது? ட்ரெஸ் எடுக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு காரியமும் நம்ம வந்து வீடு, நம்முடைய காரு, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தில் என்ன இருக்குது? உலக ஆசை இருக்குது. இருக்கா இல்லையா?
இருக்குது இல்லையா சொல்லுங்கள்? இருக்குது. அப்போ இது மாதிரி உலகத்தின் மேலே ஒருத்தருக்கு இயல்பாக ரொம்ப ஆசை வருது அப்படின்னா பைபிள் சொல்லுது பாருங்க, அவன் உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் வாசிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் மேலே நமக்கு ஏன் ஆசை வருது? உலகத்தின் அதிபதி யார்? இந்த உலகத்தின் சிஸ்டத்தை யார் இப்போ ரெடி எல்லாம் இந்த சிஸ்டம் சரியில்லைன்றாங்களா? இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்குது யார்? ஆண்டவர் சிருஷ்டிச்ச மாதிரி அங்கே அந்த உலகம் இருக்குது. இப்போது இல்லை, சிஸ்டமே மாறிடுச்சு. அப்படி தானே? எப்படி போயிட்டுருக்கு? நான் சொல்லுங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போது இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கரப்ஷன் ஆகிடுச்சு. அப்படி தானே? வேர்ல்ட்லி சிஸ்டம் வந்து எப்படிச்சு? ஒழுங்கின்மை ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உலகத்தில் நமக்கு சில பிரமாணம் இருக்குது. எப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இவ்வளவு தான் லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி போகாத, இதை பண்ணாத, அப்படி தேவன் என்ன பண்ண நமக்கு சில வரைமுறைகளை வச்சுருக்கிறார்ல, பிரமாணம். அதில் தான் நம்ம தான் என்ன பண்ணாது, நம்ம வந்து உலகத்தில் புகுந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஆகிடும் தெரியுமா? நாம் வந்து தேவனுக்கு பகைஞன் ஆகிடுவோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். பைபிள் சொல்லுது, எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் வாசிக்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதே யாரால தான் போகிறோம்? ஆவியானவரால் தான் போகிறோமா. அவர் தான் நம்மளை எங்கே கொண்டு விடுறாரு? பரலோகத்தில் கொண்டு விடுறாரு. ஏங்க ஒரு இமைப்பொழுதில் ஒரு இந்த செகண்ட் இருக்குல்ல, இதை 100 பிரிச்சிங்கன்னா அதான் டைமனிக் டைம்னு சொல்கிறாங்க. டைமனிக் டைம். இந்த ஒரு செகண்டை 100 பிரித்தா அதில் ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ளே நம்ம பரலோகம் போயிடுவோம். ஏசு வரும்போது டங்குன்னு போயிடுவோம், உடனே போயிடுவோம், மறுமாய் போயிடுவோமா, அவ்வளோ ஸ்பீடாக போவோமா. அவ்வளோ ஸ்பீடாக எப்படி போகிறோன்னா ஆவியானவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பு வந்து வனாந்தரத்தில் இருக்கான். அவன் ஆசோத்தில் எப்படி போனான்? ஆசோத்தில் கொண்டு யார் விட்டா? ஆவியானவர் விட்டார்ல. அது மாதிரி என்ன செய்ய நம்மளை கொண்டு எங்கே விடுவார் ஆண்டவர்? பரலோகத்தில் விடுவார். அப்போது நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் என்ன செய்ய நம்மளை வந்து மறுரூபப்படுத்திட்டு இருக்காரு. அப்படி எப்படி மறுரூபப்படுத்திட்டு இருக்காரு நம்மளை? என்னது இங்கே சொல்லப்பட்ட இது வந்து உலக சிநேகம். வேறு காரியங்கள் இருக்குது, மாம்சம் இருக்குது, அப்புறம் பிசாசு இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன பேசுகிறார் யாக்கோபு? உலக சிநேகம். நமக்கு உலக சிநேகம் இல்லாமல் இருக்கா? சொல்லுங்கள், நமக்கு உலக சிநேகம் இல்லாமல் இருக்கா? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், யோவான் சொல்கிறான், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, பிதாவை நேசிக்க மாட்டாராம். ஏனெனில் உலகமும் அது நிச்சயம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. அப்படி வாசிக்கிறோம். யாரால் உண்டாயிருக்குது? உலகம் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஏசப்பா சொல்றாரு, அது எனக்கே செவி கொடுக்கல, உங்களுக்கு எப்படி செவி கொடுக்கும்? செவி கொடுக்காது. அப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளோட போராடிட்டு இருப்பார். எப்படி போராடுவார்? வைராக்கியமாக போராடுவார், வாஞ்சியாக போராடுறாரு. வைராக்கியமாக என்ன செய்கிறாரு? ஒரு வாஞ்சியோட எதுக்கு போராடுறாரு? உலகத்தை நீ சிநேகிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தை என்ன செய்யக்கூடாது? சிநேகிக்கக்கூடாது. அப்போ உலகத்தின் மேலே நமக்கு சிநேகம் வந்தால் என்ன ஆகிடுறோமா? அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்க பாருங்க, விபச்சாரரே, விபச்சாரிகளே, அப்படி தான் அவன் சொல்கிறான். நான் சொல்லுங்களுக்கு ஒழுங்குதான். இந்த பைபிளே பார்த்தீங்கன்னா உலகத்தை ஒரு ஸ்திரீயாக சொல்லுது பைபிள் தானே, தேவனை ஒரு புருஷனாக சொல்லுது, சபையை ஒரு மனவாட்டியாக சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்தை ஒரு மனைவியாக சொல்லுது, அப்படி உருவப்படுத்துது தானே. ஸ்திரீகளால் கரைபடாத இவர்களேன்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்திரீங்கிறது உலகம்தான். சரியா? உலகத்தால் யார் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்கிறாங்களோ அவங்க தான் பரிசுத்தவான்கள், அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை இப்போது பைபிள் சொல்லுது, போதுமென்று கூடிய மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன வாங்க வேண்டியதில்லை. போதுமென்றுனா இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கா? ஏன் இஎம்ஐ கட்டுறோம்? போதும் அப்படிங்கிற மனசு நமக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுதுங்க, பிறனிடத்தில் அன்பு செலுத்துகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் வாசிக்கிறோம் தானே. நம்ம என்ன கடன் நமக்கு இருக்கணுமா? மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிற ஒரு கடன் இருக்கணும், மற்ற கடன் நமக்கு வேணாம். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? நம்ம மேலே ஒரு அக்கறை தான். நம்மளை என்ன ஆர்டர் செய்கிற, நீ பயம் இல்லாமல் நிம்மதியாக என்ன செய்யும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம மன வியாகுலப்பட்டு சமாதானத்தை இழந்து வாழக்கூடாது. அப்போ நம்ம பரலோகம் போகிறத குறித்து யோசிக்க மாட்டோம். இந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்க குறித்து என்ன செய்வோம்? ரொம்ப கவனமாக இருப்போம். இதுக்கு எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படி இதை குறித்து சிந்திப்போம். அப்படி உலகத்தில் என்ன பண்ணுவாங்க? உலகத்தில் மூழ்கி போய்டும் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன், வேகமாக வாசிங்க, நம்ம இதை குறித்து வேகமாக பார்க்கலாம். 2 பேதுரு 1:4 வாசிங்க.
உண்டாக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் பாருங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அப்புறம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஏன் நமக்கு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்துருக்காரு தெரியுமா? எதுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு தப்பி என்ன செய்யணுமா? திவ்ய சுபாவத்துக்கு, தேவனுடைய சுபாவங்கிறது திவ்யமான சுபாவம், அந்த திவ்யமான சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்கு தான் நமக்கு வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குதான்? நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதான். ஹல்லேலூயா. ஏன் பைபிளில் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதான்? இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேடு. உலகத்தில் ஏன் தான் கேடு வருது? இச்சையினால் தான் கேடு வருது. அப்போ இச்சையினால் நமக்கு கேடு வராமல் இருக்க ஆண்டு என்ன பண்ணுறாரு? நமக்கு தேவன் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாராம். ஆனால் நாம் வாக்கு தத்தத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம்? வாக்கு தத்தத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு பண்ணுவோம். இந்த ஒரே நான் உலக சிந்தனை வந்துருந்தது. ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பணம் கிடையாது. நான் நிறைய முறை சொல்லிட்டேன். ஆரோக்கியமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம், சமாதானமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம், கடன் வாங்காமல் இருக்குது ஒரு ஆசீர்வாதம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளும் பெற்றவங்களும் ஐக்கியமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம். இப்படி ஆசீர்வாதங்கிறது நிறைய இருக்குது. அதாவது தேவன் என்ன சொல்கிறார்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு நம்ம எப்படி கற்பனை பண்ணுவோம்? ஆசீர்வாதம் இருப்பான்னா, அப்பா வானத்தை திறந்து பணத்தை கொட்ட போகிறார் ஆண்டவர் எனக்குன்னு. அப்போது அதில் ஒரு வேலி மைண்டு வருதா இல்லையா நமக்கு? ஆனால் வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்? அந்த கேட்டுக்கு தப்பி நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத, நீ உனக்கு உலக மணி மைண்டு வேண்டாம், நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எது கொடுத்துருக்கிறார் சொல்லுங்கள்? நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து பயப்படாமல், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாமல் நம்ம தேவனுக்கு பின்னாடி போகணுன்னா அவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நம்ம யார் பண்ணி தான் போகிறோம்? சொல்ல புரியுதா? என்ன நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது சாலமோன் தாவீது சொல்கிறாரு, நீ மறித்து போயிடுவேன், உன் பிள்ளைக்கு நான் பிதாவாக இருப்பேன்றாரு தானே? நான் சொல்ல விளங்குதா? நான் பிதாவாக இருப்பேன், நான் அவனுக்கு சிங்காசனம் கொடுப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி தேவன் எப்படிப்பட்டவர்னா அவரை நம்ம சார்ந்து கொள்றதுக்காகவே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அவரை சார்ந்து கொள்ளாமல் வாக்குத்தத்தத்தையே நம்ம சார்ந்து கொள்கிறோம். வாக்குத்தத்தத்தை நம்ம மாற்றிக்கிறோம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இச்சைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறோம். அதான் சொல்கிறாங்க, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்புறதுக்கு தான் நம்மளை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக மாற்றுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்கார்? நமக்கு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. ஏசப்பா உலகம் பகைக்குது, ஆனால் யூதர்களை பகைக்கலை. அப்போ யூதர்களை பார்த்து ஏசு என்ன சொல்கிறாரு? உலகம் உங்களை பகைக்காது, என்ன தான் பகைக்கும். ஏன் உலகம் அவங்கள பகைக்காது சொல்கிறாரு? நீங்கள் பொல்லாதவங்க, அதனால் உங்களை பகைக்காது. நான் என்ன சொல்கிறேன்? நீ பொல்லாப்பு செய்யக்கூடாது சொல்கிறேன்ல. ஸோ என்ன உலகம் என்ன பண்ணுது? என்ன பகைக்குது. ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகம் யாரை சிநேகிக்கும்? நான் சொல்ல பாரு, நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இச்சிக்கூடாது, கரெக்ட், யாரை பற்றி யார்ட்டையும் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறீங்க, அவங்க யாரை பற்றியாவது பேசுகிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் யாரை பற்றி பேசணும்னாப்பா சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சினிமா குறித்து, ஏதோ ஒரு இதை குறித்து, அரசியல் குறித்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. நமக்கு மற்றவங்க பேசலாம் தேவையில்லப்பா, நீ என்ன காலையில் போய் படிச்ச. அப்புறம் அவன் என்ன முடிவு பண்ணதை விட பைத்தியக்காரவன் அவனோட பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நம்ம உலக பிரகாரமாக பழகும்போது தான் எல்லோரும் நம்மளை என்ன செய்வாங்க? நல்லா பழகுவாங்க. நீங்கள் பொல்லாங்க நீங்கள் பகைச்சி பாருங்களேன். நீங்கள் தேவையில்ல, சரியாக இருக்கணும்ப்பா, பைபிள் படி இருக்கணும்ப்பா, நீங்கள் ஒருத்தரோட பழகி பாருங்கள், அவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களோட பழக மாட்டாங்க. சரியா? நீங்கள் அப்படி உங்களோட ஒருத்தர் பழகுன்னா யார் தான் பழகுவா? உங்களை போல் உள்ளவங்க மட்டும்தான் பழகுவாங்க. ஹல்லேலூயா. இவங்கள மாதிரி அப்போ நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா உலகத்தில் நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்க மாட்டாங்க. சபையிலோட கிடைக்கிறது கஷ்டம்தான். ஹல்லேலூயா. கிடைக்க மாட்டான் சொல்ல, கிடைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே வசனம் சொல்லி பாருங்கள், இயேசுவே சொல்கிறார், என்ன உலகம் என்ன பகைச்சிருச்சு அப்படி சொல்கிறார். சீசர் சொல்கிறாரு, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள. உலகங்களை உபத்திரப்படுத்தினா நீங்கள் பயப்படாதீங்க, என்னையும் அவங்க என்ன பண்ண உபத்திரப்படுத்துகிறாங்க.
அப்படி சொன்னார். அப்போது உலகம் வந்து என்ன செய்யலை, அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லைன்னு சொல்லி எபிரேயரில் படிக்கிறோம். விசுவாசிகளுடைய சாட்சி என்னென்னா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கு சொல்லுங்கள். உலகம் நமக்கு நல்ல கம்போட்டா சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே என்ன செய்கிறோம், இடறி போயிருக்கோம். உலக ஆசை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன், வேகமாக போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் வாசிங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பேர் எப்போ எழுதுறாரு ஆண்டவர்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பேர் எழுதுறாரு. அப்படிதானே, அப்படியா இல்லையா? பேர் எப்போ எழுதுறாரு சொல்லுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பேர் எழுதுறாருங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க பேர் இருக்குன்னு பைபிளில் வாசித்தா கூட, ஆனால் அந்த பேரை எப்போ தேவன் எழுதுறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பேர் எழுதுறாரு. ஆனால் அப்படி பேர் எழுதப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதை வணங்க மாட்டாங்க, பிசாசை வணங்க மாட்டாங்க, அந்தி கிறிஸ்துவை வணங்க மாட்டாங்க, விக்கிரகத்தை வணங்க மாட்டாங்க, அருள்தரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய நாமங்கள் எங்கே இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? நான் ஒரு கதை படித்தேன், அது கதை தான், உண்மை சம்பவம் கிடையாது, ஒரு கதை தான். அது எப்படி, நான் 2 பேர் பரலத்துக்கு போயிருக்காங்க. போனோடனே பேர் வாசலில் நின்றுருக்கான். உள்ளே உங்கள் பேர் இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு வரேன்னு உள்ளே போய் பார்த்துருக்கான். 2 பேர் பேர் இருந்திருக்கு. பேர் இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஒரு 7 நாளாக சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 7 நாள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. சரி, 7 நாள் கழிச்சு வாரம்ட்டு 2 பேர் வந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, பேர்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் பூமியில் போய் என்ன செஞ்சாலும் அதுங்க பதிவாகுமா? 7 நாள் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண 7 நாள் ஆகும். 7 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் பதிவாகாது, இந்த பரலோகத்தில் பதிவாகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. வந்துட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டாங்க. ஒருத்தன் பேர் வந்து இருந்துச்சான். அவன் கேட்டானா, நீங்கள் பூமி போகும்போது மனுஷனாக மட்டும் இல்லை, நீங்கள் மிருகமாக கூட போகலாம், பறவையாக கூட போகலாம். நாங்களாம் அதில் ஒருத்தன் சொன்னான், மனுஷனாக வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு கழுகு மாதிரி பறவை மாதிரி போயிடுறேன்னொடனே அவன் பாட்டு போய்ட்டு மலையில் போய் தங்கிட்டானான் 7 நாள் கழுகு. இன்னொருத்தன் வந்து பணக்காரனாக அவனுப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விசுவாசியாக இருந்துட்டேன், ரொம்ப பணக்காரன் சொல்லி பணக்காரன் ஆகிட்டு பூமியில் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ 7 நாள் கழிச்சு வரும்போது பார்த்தா ஒருத்தன் பேர் இருக்குது, ஒருத்தன் பேர் இல்லை பேர். அப்போ சொல்லி முன்னாடி 7 நாளைக்கு இப்படி இருந்துச்சு, நல்லா தேடி போய் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பரலோக புக்கில் இல்லை, நரகத்தில் ஒரு புக்கு இருக்குது, அங்கே இருக்கான்னு பார்க்குறேன். போய் பார்த்தா அங்கே இருக்குது. அல்லேலூயா. அப்போ 7 நாள் வரைக்கும் இந்த புக்கு பேர் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஏன் இல்லை 7 நாள்? அப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எப்படி யோசனையில் இருக்காங்க தெரியுமா, சான்ஸ் கிடைச்சா என்ன செய்யலாம், தப்பு பண்ணலாம். நான் சொல்ல புரியுதா? இப்போது எல்லாம் பண்ணி முடித்து கடைசி என்ன செய்யலாம், நான் வந்து ஞானசனம் எடுத்துக்கலாம் சாகும்போது அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் டைமிங் வந்து யாருடைய கையில் கிடையாது, நம்ம காலம் நம்முடைய கரத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து வருகை எப்போ நமக்கு தெரியாது, நம்ம மரணம் எப்போ நமக்கு தெரியாது. ரெண்டுல எது வேணால் என்ன செய்யலாம், முந்தலாம். அப்போது நம்ம எப்போதுமே என்ன செய்யணுங்க, ஆயத்தமாக தான் இருக்கணும். அப்போ நாம் இன்றைக்கி வந்து நம்ம உலகத்தில் தேவன் விட்டுருக்காரு, கொஞ்ச நாள் விட்டுருக்காரு. அப்படி தானே, விட்டுருக்காரா இல்லையா? விட்டுருக்காரு. இப்போ நமக்குள்ளே உலகம் இருக்குதா அல்லது ஆவியானவர் இருக்காராங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அல்லது ஆவியானவருடைய பேச்சை நம்ம கேட்குறோமா அல்ல உலகத்தினுடைய பேச்சை நம்ம கேட்குறோமான்னு என்ன செய்யணும், யோசிக்கணும். எப்போதுமே நம்ம கூட யார் கிரியை செஞ்சிட்ருக்கா, பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வைராக்கியமாக நம்மக்கிட்ட கிரியை செய்கிறார். சொல்லப்போனால் வாஞ்சியாக நம்மக்கிட்ட கிரியை செய்கிறார். வைராக்கிய வாஞ்சியாக நம்ம மேலே இருக்கார் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது பாருங்கள், ஒரு வசனம் அழகாக சொல்லுது, வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்க, 1 முதல் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் பாருங்க, நம்ம இனி பரலோகத்தில் எப்படி இருப்போமா, இயேசு மாதிரி இருப்போமா? எப்படி இருப்போமா? இயேசு மாதிரி தான் இருப்போமா? எப்படி இருக்க மாட்டோமா?
இப்போ நம்ம இருக்கிற கருப்பு சோப்பு ஹைட்டுக்குள்ளோம் இந்த மாதிரி என்னது இந்த உலகத்தில் நமக்கு பொசிஷன் என்ன செய்யலாம், நம்முடைய என்னது வேறு மாதிரி ஒருத்தர் ஒரு உருவத்தில் இருக்கலாம், ஒரு தோட்டத்தில் என்னது விதமாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் எப்படி இருப்போமா, நம்ம அவருக்கு ஒப்பாக இருப்போமா, அவரை போல அவருக்கு ஒப்பாக இருப்போம். அடுத்த வசனம், அந்த வசனம் கவனி, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இப்படி நம்ம என்ன நம்பிக்கையில் சபைக்கு வரோம் தெரியுமாங்க, நான் அவரை அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருக்கார்? ஆவியாக இருக்கார். ஏசப்பா இங்கே இருக்கார். எப்படி இருக்கார்? உருவத்தில், கண்ணுக்கு தெரிகிற உருவத்தில் இல்லை, இந்த இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா 2-3 பேர் நாமத்தில் கூடி இருந்தாலும் இருக்கேன்னு சொல்லிருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அப்போ இந்த பூமியில் இருக்கார், நம்ம கூட இப்போ கூட இருக்கார். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் முன்னாடி இருக்கார் அவர். அப்போ எப்படி நம்ம தொழுது கொள்கிறோம்? ஆவியில், நம்முடைய உணர்வில், மனசில், சிந்தையில் என்ன செய்யணும்? அவரை தேடுறோம். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கார், நம்மளும் என்ன செய்யணும்? ஆவியில் தேடுறோம். அது மாதிரி இப்போ நம்ம அவர் ஆவியாக இருக்கிற தேவனை ஆவியாகவே தேடுற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? பூமியில் பரலோகத்தில் போயிட்டு அவர் எப்படி இருக்கார் அப்படி தான் அங்கே இருப்போமா. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம என்ன செய்வோமா? அவரை நம்ம தொழுது கொள்கிறதுனாலே இந்த விதத்தில் அவர் இருக்கிற வண்ணம் ஆவி. ஸோ நம்ம ஆவியில் தொழுது கொள்றதுனால பரலோகத்தில் எப்படி இருப்போமா? இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்க நம்ம என்ன செய்வோமா? பரலோகத்தில் அவருக்கு ஒப்பாக இருப்போம். ஸோ இப்படி நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படி கேட்குறான். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கணும் தெரியல. அப்போ நம்ம எப்படி தான் இருக்கணும்? சுத்தமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய 100% நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி தான் இருக்கணும்னா, நாம் நல்ல பெரிய வேலை செய்யலாம், அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம சிந்தனை என்னவாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கிறோமா. ஹல்லேலூயா. மனுஷன் வேத வசனத்தை இந்த இருதயத்தில் வைக்கிறாம்னாலே யார் உள்ளே இருக்கான்னு அர்த்தம்? ஆவியானவர் இருக்கான்னு அர்த்தம். ஆவியானவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஒரு மனுஷன் வசனத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது? இருதயத்தில் வைக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் என்ன செய்ய வசனம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவருடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்குது? நம்மளை குறித்து உலகத்தில் போயிடாத அப்படின்னு வைராக்கியமாக இருக்கார் நம்ம மேலே. அதுதானே, நீ உலக சிநேகத்தில் போயிடாத அப்படின்னு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார் நம்ம மேலே ஆவியானவர். அப்படிதானே. ஆனால் நம்ம என்னென்னா, நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதே என்னது நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை. நமக்குள்ளே யார் இருக்காருன்னு ஞாபகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுது. ம் 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 அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. நீங்கள் அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. ம் 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 அப்போது ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். அப்போ யாரெல்லாம் பிதாவு குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துக்கு என்ன நிபந்தனை? இப்போ பைபிளில் எல்லா ஆசீர்வாதத்துக்குமே நிபந்தனை இருக்கா இல்லையா? இப்போ உனக்கு பொக்கிஷத்தையும் புதையிலும் கொடுப்பேன்னு நிபந்தனை. நீ தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்தை கட்டினா உனக்கு புதையிலும் பொக்கிஷமும். அது மாதிரி என்னது, தீர்க்காயுசுக்கு நிறைய இருக்குது. அதில் ஒன்று என்னது, தாய் தோப்பனை கடன் பண்ணணும். ஒரு நிறைய விஷயம் இருக்குது, ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் என்னது இது. அது மாதிரி என்னது, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிபந்தனை இல்லை, நிறைய நிபந்தனை இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது இங்கே என்ன சொன்னேன் நான், பரிசுத்தாவை பெறுறதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது? அதுக்கும் பல நிபந்தனை இருக்குது. அதில் ஒன்று என்னது, ஞானஸ்தானம் பெறுவது. வாஞ்சை இருந்தால் ஆவி கிடைக்குன்றிருக்கு, காத்திருந்தால் ஆவி கிடைக்குன்றிருக்கு. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? நிபந்தனை, ஞானஸ்தானம் பெற்றால் ஆவி கிடைக்கும். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது என்ன செய்யுங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது? 2 வாக்குத்தத்தம் தான் இருக்குது நமக்கு. பாக்கி வாக்குத்தத்தமெல்லாம் நம்ம இரவலை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் கொடுத்ததை கோரேஸு இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் யார்? கோரேஸுக்கு சொன்னது. அதை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பைபிள் சொல்லுது அப்படி தான். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுது, பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதேன்னு இருக்கு. ஸோ பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா வசனமும் நமக்கு சொந்தம். அந்த அடிப்படையில் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறோம். ஆனால் டேரெக்டாக நமக்கு 2 இருக்குது. ஏன்னா டேரெக்டாக என்ன இருக்குது? 1 பரிசுத்த ஆவி உங்களுக்கு தருவேன். 1 ஞானஸ்தானம் எடுத்திங்கன்னா பரிசுத்த தருவேன். அப்புறம் வேறு என்னது?
நீ பரிசுத்தமாக ஜீவிச்சேன்னா முடிவு பரிந்த நிலை நின்னா நித்திய ஜீவனை தருவேன். இந்த 2 தான். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியும் நித்திய ஜீவனும் கிடைக்கிது. அப்போ முதல்ல என்ன கிடைக்கிது? நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவனுங்கிறது நம்ம இப்போ கிடைச்சா கூட இது எப்போ பூர்ணப்படுது? பரலோகம் போனப்போ தான் கன்ஃபார்ம். அதானே? முடிவு பரிந்த நிலை நின்னா தான் ரட்சிக்கப்பட முடியும். இன்றைக்கி பரிசுத்தமாக இருந்து நாளைக்கு பாவி ஆகுனா இல்லை நேற்றுலாம் நல்லா இருந்தாங்கன்னு ஆண்டு சொல்ல மாட்டார். இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். கடைசி வரைக்கும் நேற்று நல்லா இருந்து இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரே உபவாசமாக ஜெபம் பண்ணிவிட்டு கஷ்டம் தீர்ந்த பிறகு உபவாசம் இல்லாமல் ஃபீஸ்டிங்காக இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அப்புறம் ஒரு காலத்தில் பாஸ்டிங் அப்புறம் ஃபீஸ்டிங்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம எப்போதும் என்ன செய்யணும்? பாஸ்டிங்னா எப்போதும் பாஸ்டிங்காக இருக்க தெரியணும். ஒரு நாளில் நம்ம உபவாசம் இருக்கும். எல்லா கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணுங்க? ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் என்னது? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த பரிசுத்தாவி அப்படிங்கிறது இப்போது ரைட் நவ். ஹல்லேலூயா. எப்போதுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வசனத்தை நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அப்படியே ஆவியானவர் எழும்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படி பொங்குவார். பொங்கி 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 அது ஆவிங்கிறது ஒரு நீரூற்று மாதிரி. ஆவியானவருடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நீரூற்று மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உருக பண்ணிடும். உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஆவி நிறம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எழும்புற அந்த பிரச்சனத்திலேயே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி சரியாகிறத விட ஜெபம் பண்ணி மீன்ஸ் அந்த காரியத்தை சொல்லி 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 ஜெபிக்கிறத விட அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நினச்சி என்ன பண்ணுறீங்க? அப்படி ஏசப்பா இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களப்பா, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் பரிசுத்தமானவங்க, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் உத்தமமாக இருக்கணும் அப்படி நீங்கள் ஆண்டவர்களை போ உங்களை யார் உங்களுக்கு எழும்புவா? உங்களை யார் எழுப்புவா சொல்லுங்கள்? பரிசுத்தாவின் அதான் பைபிள் சொல்லுது. பர்வதங்கள் என்னது? இந்த உங்களுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிச்சுனா சீரமத்திலாம். அப்போ நம்ம தேவனுடைய பிரசனத்தில் ஒருத்தன் இருந்தாலே அவன் பிரச்சனை தன்னால் சரியாயிடும். நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. தாவீது தேவனை தேட 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 என்ன ஆகுது? தன்னாலே அந்த பிரச்சனை சரியாகுது. இசைக்க ராஜா கர்த்தரை தேடுறான், அங்கே தன்னாலே சனகரி என்ன செஞ்சிடறான்? தோற்று போய் வீட்டுக்கு போயிடுறான். யோசபாத்து கர்த்தரை துதிக்கிறான், அந்த 3 ராஜாக்கள் தங்களுக்குள்ளே வெட்டிட்டு செத்து போயிடுறாங்க. இது மாதிரி தேவனுடைய ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது தான் என்ன அவருக்கு வாஞ்ச உலகத்தில் போயிடாத, வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் உலக சிநேகம் வந்தால் அடுத்த வசனத்தில் இருக்க வந்துடுவான். ஹல்லேலூயா. 6-7 வசனங்கள் வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் அப்போ உலகத்தில் போனால் உலகத்தில் போனால் நமக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். வாசிங்க தொடர்ந்து. அடுத்த வசனம். அப்புறம் யார் வந்தா? பிசாசு. அப்போ உலகத்துக்குள்ளே போனால் யார் வருது? நம்ம வருது. உலகத்தில் போனால் நமக்கு பெருமை வருது. அப்புறம் பெருமையோட கூட யார் வரா? பிசாசு வருது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்னென்னா, நம்ம உலகத்தை சிநேகிக்காமல் பரிசுத்தாவிக்கு செவி கொடுத்தா நமக்கு தாழ்மை வரும். அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலன் வரும். நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? பரிசுத்தாவி நம்ம இடத்துல வாஞ்சியாக இருந்து நீ உலகத்தை சிநேகிக்காதுன்னு சொல்கிற பற்றிலா, நாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சுன்னு சொன்னால், அதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிதுன்னு எப்படி? உலகத்தை சிநேகிக்காமல் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்தோன்னு நம்ம என்ன செய்கிறவர்? நம்மளை பெருமைக்குள்ளே நடத்த மாட்டார், தாழ்மைக்குள்ளே நடத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்னது, நம்மளை பிசாசுகிட்ட கொடுக்க மாட்டார், அவனை எதிர்த்து நிற்கிற பலன் நமக்கு கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தை சிநேகிக்காமல் இருந்தால் பைபிள் சொல்லுது பாருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் என்ன பண்ணுவானா? அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ உலகங்கிறது என்னதுக்குண்ணா? இப்போ நீ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நிறைய உள்ளே போய் பூந்து என்னென்னமோ பார்க்க ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? தேவையில்லாத ஒரு வீடியோ, தேவையில்லாத இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பான்னு அசுத்தம் போடுவாங்க. அப்புறம் வரும் பிசாசு உள்ளே பூந்துடுவான், தீட்டு போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகிடும்? கெட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், பிசாசு போக மாட்டான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பிசாசு வந்துட்டான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான்? அவன் வந்துட்டான் என்ன பண்ணுவான்? நீ நினைக்கிறீங்க பிசாசு நம்முடைய எல்லைக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்கு வேலையை கெடுப்பான், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுப்பான், நம்மளை ஆரோக்கியத்தை கெடுப்பான், நிறைய வேலை செய்வான் அவன். அப்புறம் சமாதானமே போயிடும். பரிசுத்த ஆவி நம்ம விட்டு போய்டுவான்னு போக மாட்டார். உடனே என்ன நினைக்கக்கூடாது? ஆவியான போக மாட்டார், உள்ளதாக இருப்பார். ஆனால் கம்முன்னு இருப்பார், துக்கமாக இருப்பார். அவர் நம்மள பழைய ஏற்பாட்டில் விட வந்துட்டு போனார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்துட்டுலாம் போக மாட்டார். உள்ளே வந்துட்டு வெளியே போகிறவரெலாம் ஆவியான கிடையாது. ஒன்ஸ் வந்தவர் தான், உள்ளே தான் இருப்பார், வெளியெல்லாம் போக மாட்டார். என்ன எப்படி இருப்பார்? உள்ளே உட்காந்து துக்கமாக இருப்பார்.
அவர் வந்து புறாவை போல் துக்கமாக இருப்பார், பேசவே மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு பிசாசு போயிடுவான். பிசாசு வந்து போகும் நம்மக்கிட்ட. ஏன்னா பிசாசு நம்ம உள்ளே வர முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட தான் பிசாசு இருக்கும், உள்ளே வர முடியாது. ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன். ஞானஸ்தானம் பெறலாம் உள்ளே வந்துடுவாங்க, ஆவிக்குள்ளே வந்துட முடியும் பிசாசால். ஏன்னா யாருடைய சரீரத்தை வந்து நம்ம தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றா, சும்மா ஞானஸ்தானம் பெற்றால் செல்லாது, அதெல்லாம் செல்லாது. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக இருதில் ஏற்றுக்கொண்டு உள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுத்துட்டதுக்கப்புறம் பிசாசு என்ன செய்ய மாட்டான், உள்ளே வர மாட்டான், கூட இருப்பான். உள்ள ஆவியானவர் இருப்பார், வெளியே யார் நிற்பா, பிசாசு நிற்பான்னு என்ன செய்வான், சினிமா பார்க்க வைப்பான், பாவம் செய்ய வைப்பான். அப்புறம் ஆவியானவர்லாம் வேலை செய்ய மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். இந்த பிசாசு வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், கொல்லம் அழிக்கவும் தானே வரான். வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான், பண்ணிவிட்டு கொஞ்சம் சில காலம் விலகிற மாதிரி விலகுவான். அப்போ நமக்கு என்ன வந்துடும், உணர்வு வரும். ஐயோ இதை பண்ணிட்டோமே, இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, இந்த வார்த்தையை பேசிட்டோமே, இப்படி நடந்துட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே அழுது போராடி நம்ம ஆவியானவர் இப்போ பேசுவார், ஏன் அப்படி பண்ணேன். அப்புறம் பேசுவார் ஆவியானவர், பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்துலாம் பேசுவார். நமக்கு பயம் வரும். பயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இனிமே நான் செய்ய மாட்டேன். எத்தனை முறை இது வரைக்கும் செஞ்சுருக்கு. ஹல்லேலூயா, யோசித்து பாருங்கள். அப்போது இது மாதிரி நம்ம என்ன செய்வோம், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆவியானவரே நான் வந்து ஏசப்பா நான் தப்பே செய்ய மாட்டேன்ப்பா, தங்கமாக மாறிடும். ஏன்னா வந்த நஷ்டம் அப்படி. பிசாசு வந்து நம்மளை பண்ணிட்டு போயிட்டான்ல, நம்ம நஷ்டத்தில் அப்படியே நம்ம நல்லா பரிசுத்தமாக ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஆவியானவர் நம்ம கூட பேசினோன்னே நல்லா வசனம் நல்லாயிருக்கும், சர்ச்சில் மெசேஜ் நல்லாயிருக்கும், பாஸ்டர் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கும், எல்லாம் கிளியராக போயிட்டுருக்கும், வீட்டில் எல்லாம் குடும்ப ஜெபம் நல்லாயிருக்கும், பாட்டு நல்லா போகும், எல்லாம் கிளியராக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொழுப்பு போயிடும் நமக்கு. கொழுப்பு வேணுன்னா அதுக்கப்புறம் யார் வருவா, மொத்தம் வந்துடுவான். வந்து என்ன செய்வான், தூங்கு ராசா தூங்கு, காலையில் எந்தி விட மாட்டான், தூங்க வைக்கிறது, பயில் அப்படி தாளாட்டி வரங்க வச்சு, அப்புறம் பயில் படிக்காத, சர்ச்சுக்கு இந்த வாரம் போகண்டா, அடுத்த வாரம் போ, அப்படி சில விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக உள்ளே வந்து என்ன செய்வான், அப்புறம் ஸ்ப்ளெண்டர் பயங்கரமாக்கிட்டுரும். அப்புறம் ஸ்ப்ளெண்டர் மிஸ்டேக் பெருசாக ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றம் பண்ணுது. மறுபடியும் அதே மாதிரி தான், இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனால் சொல்கிறேங்க, நம்மளை எவ்வளோ காமெடி பிசாசு மாற்றி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு அறிவு. அதான் அந்த வசனம் சொல்லி பாருங்கள். இந்த வசனம் வந்து நான் இவரை குறித்து படிக்கும்போது தான் வசனம் காண்ட்டு பேசினார். யாருன்னா விக்கில் ஸ்மித் குறித்து நான் படிக்கும்போது தான் அதை பேசினார். ஆண்டு நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்காரா, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாருன்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுது என்று அறியீர்களா, நினைக்கிங்களா. ஹல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட ஆவியானவர் எப்படி இருக்காரு, வைராக்கிய வாஞ்சியாக இருக்காருங்க. நம்ம மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கார், வாஞ்சியாக இருக்கார். அப்போ நம்மளை இவ்வளோ நேசிக்கிற ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இடம் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்து என்ன செய்யணும், நம்ம அவர் பைபிள் சொல்லுது யோவான் 16ஆம் அதிகாரத்தில், என்றென்றைக்கும் நான் போவேன் ஆனால் நல்லது. இயேசு வந்து பரலோகத்துக்கு போகும்போது எல்லோரும் துக்கப்படுறாங்க, ஐயோ நீ போயிட்டா இப்படி ஒரு நாளாக நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்து 3 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நான் திடீர்னு போகிறேன்றேன்னு என்ன செய்கிறாங்க, துக்கப்படுறாங்க. அப்போ ஏசப்பா நான் போகிறேன் நல்லதுடான்றாரு. டிசீசர்களுக்கு வந்து துக்கமாக இருக்குது. 3 வருஷம் கடலில் அப்படி அலை வந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது வனாந்தரத்தில் உட்காந்தாலும் 3 நாள் சாப்பிடலனாலும் அப்பம் கிடைக்கும், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் போகிறேன்னொடனே எங்களுக்கு என்னது, ரொம்ப துக்கப்படுறாங்க. அப்போ தான் ஏசப்பா சொல்ல, நான் போவேன் ஆனால் நல்லது. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யப்போ, நான் கூட இப்போ 3 வருஷம் கூட இருந்தேன். நான் என்னது, நான் வந்து கரையில் இந்த பக்கம் இருந்தால், நீங்கள் கரையில் அந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. ஆனால் இனிமேல் பிரச்சனை வராது. ஹல்லேலூயா. என் கூடவே நீங்கள் படுத்து கிடக்க வேண்டியிருந்தது, என் கூடவே சாப்பிட வேண்டியிருந்தது, என்னை விட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு போக முடியாது. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. நான் பரலோகத்துக்கு போனால் கூட என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிற ஆவியானவர் யார் தெரியுமாங்க, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றீங்களோ, கள்ளத்தனமாக பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, இப்போவாது மனம் திரும்பி ஏசப்பா நான் ஏதோ அவசரத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இப்போ நம்ம நம்புகிறேன்னு சொல்லுங்கள், பரிசுத்த ஆவிகளிடத்தில் வருவார். முழங்கால் படிடலாமா, எல்லோரும் முழங்கால் படிடலாம். பிரியமான தேவசனமே, எப்படி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் பரவாயில்லைங்க, திருப்பி எடுக்க வேண்டாம். ஆனால் இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ மனம் திரும்பாதவங்க மனம் திரும்பணும். ஏசப்பா எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க, இப்போ நான் நம்புகிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே தாங்க என்ன சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. பைபிள் சொல்லுது 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம் பிரியமான தேவசனமே, இதோ இந்த பகல் வேளையிலே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கார், நம்ம மேலே வாஞ்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எத்தனை நல்ல ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா சொன்னார், நான் போவேனே ஆனால்
உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், என்றைக்கு உங்களோடு கூட இருக்கிற தேற்றர்கள் நம்ம கைவிடவே மாட்டாருங்க. நம்முடைய நண்பர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடலாம். கணவன் மனைவியோட வயசு வரும்போது கணவனை மனைவி என்ன செய்யலாம், பிரியலாம், மரணத்தில் பிரியலாம், தாய் தகப்பன் நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்க. இது மாதிரி எல்லாரும் பிரிவாங்க. நம்ம பிள்ளைகளோட கல்யாணம் பண்ணப்புறம் அவங்க வேறு வழியில் போகலாம், அவங்க தனியாக போகலாம். ஆனால் நான் சொல்கிறேங்க, என்றைக்கும் நம்மோடு இருப்பது ஒரே ஒருத்தர் தான், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பூமியில் மட்டும் இல்லைங்க, பரலோகத்திலே நம்ம கூட தான் இருப்பார். அப்போ நம்மளோடு என்றைக்கும் இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியை தான் ஏசப்பா நமக்கு அனுப்பியிருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மளை கைவிடலை, நம்மளை கைவிடாத ஒரு இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் பாருங்க, பரிசுத்தாவி மூலம் தான் நம்மோட இப்போ பேசுகிறார் ஏசப்பா. பரிசுத்தாவி மூலம் தான் நம்மோட அவர் இடைப்படுறாரு. பரிசுத்தாவி மூலம் தான் நம்மளை அவர் பார்க்குறாரு. இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை சந்தேகமாக இருந்தால் நீங்கள் சொன்னால் போதும், ஆவியானவரை பிதாவே எனக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா, கண்டிப்பாக அனுப்புவாருங்க. நீ வாஞ்சி உள்ளவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவி, தாகம் உள்ளவங்க என்கிட்ட வாங்க, நான் ஜீவ தண்ணியை தாரேன்னு ஏசப்பா சொன்னார். அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசினார் பார்த்தீங்களா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் வராதுன்னு. அந்த ஜீவ தண்ணீர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் நமக்குள்ள நதியாய் புறப்பட்டு வரும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கூட வா. நாம் என்ன செய்ய போறோம்? உலகத்தை மாற்றப் போகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளிடம் ஜெபியுங்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் ஈராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும்.